ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கை பேணி காக்க அனுபவம் பத்தல, அவருக்கு பக்குவம் பத்தல அப்படின்ற முறையில எதிர்கட்சி தலைவர்கள் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிவிகே ஆட்சி பதவியேற்று இன்றோடு 20 நாள் ஆகுது. இந்த 20 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 25 கொலைகள், 4 இரட்டை கொலை, 19 பாலியல் குற்றங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றதுன்னா, முந்தைய அரசாங்கமான திமுகவின் அதே அரசாங்கம் தான் தொடர்ந்து செயல்படுது. அதாவது திமுகவின் 2.0 அப்படின்ற அரசாங்கம் தான் செயல்படுது. ஏன்னா சட்டம் ஒழுங்கா பேணி காப்பதில் தவறிவிட்டார் தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிவிகேயோட பிஆர்டி மீது வந்து ஓவரா ஹைப் பண்ண காரணத்தினால இதுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில ஏற்பட்டுச்சு. டிவிகே அரசாங்கம் மீது இப்ப இருக்கிற அதிகாரிகளுக்கு துளி அளவும் பயம் இல்லை. திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எதிர்கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சட்டம் ஒழுங்கு சரியாக பேணி காக்கப்படல, கடுமையான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. டிவிகே வந்து சிஎம் இருக்காருல திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கை பேணி காக்க அனுபவம் பத்தல, அவருக்கு பக்குவம் பத்தல அப்படின்ற முறையில எதிர்கட்சி தலைவர்கள் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இந்த விமர்சனங்கள் எதெல்லாம் கூட்டிட்டு காட்டி வச்சிருக்காங்க அப்படின்றதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, எங்க சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே பில் பட்டனை அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குறிப்பா எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிவிகே ஆட்சி பதவியேற்று இன்றோடு 20 நாள் ஆகுது. இந்த 20 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 25 கொலைகள், 4 இரட்டை கொலை, 19 பாலியல் குற்றங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாரு. அதே போல அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, முந்தைய அரசாங்கமான திமுகவின் அதே அரசாங்கம் தான் தொடர்ந்து செயல்படுது. அதாவது திமுகவின் 2.0 அப்படின்ற அரசாங்கம் தான் செயல்படுது. ஏன்னா சட்டம் ஒழுங்கா பேணி காப்பதில் தவறிவிட்டார் தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார். என்னென்னலாம் இவங்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோயம்புத்தூர் உள்ள சூலூர் மாவட்டத்துல 4 வயது சிறுமியை வந்து பாத்தீங்கன்னா பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அந்த நிகழ்வை குறிப்பிடுறாரு. அதே போல மரக்காணத்துல ஒரு வயதானவர் சிறுமியை வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது இல்லையா, அந்த குற்ற வழக்கையும் சொல்றாரு. அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில 17 வயது சிறுவனும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா, அந்த நிகழ்வையும் சுட்டி காட்டுறாரு. இன்னைக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் நெட்டூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல உள்ள தெருவுல முகமூடி அணிந்த 8 to 10 பேர் கொண்ட நபர்கள் குழு வந்து பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமா வெட்டி படுகாயங்களுக்கு உட்படுத்தப்பட்டது இல்லையா. இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 8 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க காவல்துறையால. இப்படி நாட்டுல வந்து தொடர்ந்து வன்முறைகளும் சரி, பாலியல் குற்றங்களும் சரி, கொலை சம்பவங்களும் சரி நடந்துகிட்டே போகுது இல்லையா. இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய உண்டாக்கி இருக்குது, பொதுமக்களிடம் வந்து அச்சத்தை உண்டாக்குகிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அப்படின்றது தான் வந்து இந்த நிகழ்ச்சியில HKS வாய்ஸ் மீடியாவில இருந்து சில விஷயங்களை சேகரிச்சிருக்கோம். அதை உங்களிடம் இப்போ ஷேர் பண்ண போறோம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படையை ஏன்
இன்னும் ஆரம்பிக்கவில்லை, எதனால் கால தாமதம் ஆகிறது, எதனால் அது இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இதுல என்ன விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிவிகேயோட PR டீம் இதை வந்து ஓவரா ஹைப் பண்ண காரணத்தினால சோ இதுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில ஏற்பட்டுச்சு. சோ அததான் கனிமொழி அவர்கள் கேட்கிறாங்க, எதனால சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்னும் ஆரம்பிக்காம இருக்கிறீங்க. அதாவது ராஜரத்ன ஸ்டேடியத்துல கடந்த மே 27ஆம் தேதி இதோட சிறப்பு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துவக்க விழா நடைபெறுதா இருந்தது. ஆனா அது நடக்காம போனது என்ன காரணம்னு கேட்கிறாங்க. சோ இதற்கிடையில தான் இந்த 27ஆம் தேதி தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லிக்கு போயிருந்தாரு. அதனால இந்த ப்ரோக்ராம் வந்து தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. பின்னாடி எந்த விதமான காரணமும் சொல்லாம, டேட் எதுவும் சொல்லாம தள்ளி போகுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இதுவுமே பொதுமக்கள் மத்தியில இது ஒரு பெரிய விமர்சனமா தெரியுது. அதே போல சூலூர், இந்த கோயம்புத்தூர் சூலூர் மாவட்டத்துல சூலூர் கிராமத்துல வந்து இந்த 4வது படிக்கிற 10 வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அந்த வழக்குல கேஸ பத்தி பிரஸ் மீட்ல பேசுறதுக்காக ஐஜி ரம்யா பாரதி இருக்காங்களே, அவங்க அந்த பிரஸ் முன்னாடி நடந்த விஷயங்களை அவங்க சக அதிகாரி கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு ரொம்ப கேஷுவலா இருந்ததுனால இது கடும் விமர்சனம் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியிலும் சமூக ஊடகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பெரும் விமர்சனத்துக்கு உண்டானது. அது எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற ஒரு கேஸை ஹேண்டில் பண்ற அதிகாரிகளால இப்படி வந்து சிரிச்சு இப்படி வந்து பேசிட்டு இருக்க முடியுது பொதுவெளியில, மக்கள் இதை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு கூட உணராம இருக்காங்க அப்படின்ற வகையில கடுமையான விமர்சனத்தை இந்த விஷயங்கள்லாம் ஏற்படுத்துச்சு இல்லையா. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், அதாவது அரசு அதிகாரிகள் மத்தியில என்ன சொல்றாங்கன்னா, டிவிகே அரசாங்கம் மீது இப்ப இருக்கிற அதிகாரிகளுக்கு துளி அளவும் பயம் இல்லை. அந்த பயம் இல்லாத காரணத்தினாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதோட பாத்தீங்கன்னா குறிப்பா இப்போ திரு அருண் IPS அவர்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு கட்டட உரிமையாளர் திரு சந்தோஷ் சர்மா வந்து குண்டர் சட்டத்துல இருக்காரு இல்லையா, அவங்க மகள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். இந்த வழக்கு சம்பந்தமா வந்து நீதியரசர்கள் திரு GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அருண் அவர்களை புதன்கிழமை கோர்ட்ல ஆஜராக சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில திரு அருண் IPS அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் இருந்தபோது அவருக்கு சம்மன் கொடுக்க சென்ற நீதிமன்ற ஊழியரை வந்து அவர் அலுவலகத்துல அந்த சம்மனை வாங்காம கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து காக்க வச்சாரு. சோ அந்த காக்க வச்சதுல நீதிமன்றம் கடுமையான தனது கண்டனத்தை தெரிவித்ததோடு எந்த ஊழியர் போனாரோ அவரை கோர்ட்டுக்கு வர சொல்லி மதிய வேளையில ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. மதிய நேரத்துல அந்த ஊழியர் வந்தாரு, அவரை ஏன் நிக்க வச்சீங்கன்னு சொல்லி திரு அருண் IPS அவர்களிடம் கடுமையான கோபத்தோடு நீதிபதிகள் கேட்டாங்க. சோ அப்போ திரு அருண் IPS அவர்கள், நான் எந்த உள்நோக்கத்தோட அவரை நான் காக்க வைக்கல சார், நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்த அந்த காரணத்துக்காக வந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சமாளிச்சாரு. இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்துல தனியார் கட்டுமான உரிமையாளர் திரு சந்தோஷ் சர்மாவை ஏன் குண்டாஸ் போட்டீங்க, பொதுவா குண்டாஸ் வந்து பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிறது, சமூகத்துக்கு தொடர்ந்து குந்தகம் விளைவிப்புகளை தான் குண்டாஸ் சட்டத்துல போடுவாங்க, இவர் மீது வந்து எந்த விதமான பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில எந்த விதமான வழக்குகளும் நிலுவையில் இல்லாத போது இவர் எதுக்காக குண்டர் சட்டத்துல போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது திரு அருண் IPS அவர்கள் மிக தெளிவாக சொன்னாரு, நான் 28 வருஷமா நான் இந்த காவல்துறையில பணியாற்றிட்டு வரேன், என் மேல எந்த விதமான வழக்குகளோ அல்லது எந்த விதமான அலிகேஷனும் இல்ல அப்படின்றத சொல்றாரு. சோ என் மீது தொடர்ந்து இது மாதிரி என்னால் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் தான் வந்து சமூக ஊடகத்துல வந்து என் மீது அவதூறு அவப்பெயர்களை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல சொல்றாரு. இருந்தாலும் நீதிபதிகள் இதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. ஏனென்றால் நீங்க தொடர்ந்து திரு அருண் அவர்களை பார்த்து நீங்கள் தொடர்ந்து இதே போல உங்களுக்கு பிடிக்காதவர்களை குண்டர் சட்டத்துல போடுவதே நீங்க வழக்கமாக கொண்டிருக்கீங்க. உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் மற்றும் வாராகி அவர்களையும் நீங்க இந்த மாதிரி கோர்ட் விடுவிச்சாலும் நீங்க தொடர்ந்து பல்வேறு வழக்குகள்ல ஒரே வழக்குகளையும் மீண்டும் மீண்டும் குண்டர் சட்டத்துல போட்டிருக்கீங்க. சோ நாங்க அப்படின்னு சொல்லி திரு அருண் IPS அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். சோ இது எதுக்காக அவர்கள் இந்த விமர்சனத்தை சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு சம்மன் அனுப்பும் போது நீங்க காத்திருப்போர் பட்டியலில் இருந்தீங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா
லஞ்ச ஒழிப்புத்துறையோட டைரக்டரா உங்களை வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதாவது குற்ற வழக்குகளில் எதுவும் விசாரணையில் இல்லாதவர்கள், விமர்சனத்துக்கு இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர் இருந்த இந்த துறையில, அதாவது உதாரணத்துக்கு 2 பேரும் சொல்றாங்க, திரு CV நரசிம்மன் மற்றும் திரு CL ராமகிருஷ்ணன், இந்த மாதிரி அதிகாரிகளா இருந்தா இவங்க மீது எந்த விதமான விமர்சனமோ இல்ல எந்த விதமான வழக்குகளோ இல்லாம இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க இருந்த இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில இப்போ உங்களை போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி காட்டமா ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ற வராங்கன்னா, திரு அருண் IPS அவர்கள் மீது அவர்களுக்கு நல்ல பெயர் இல்லை, இந்த மாதிரி நல்ல பெயர் இல்லாத அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போடுறது சரியல்ல அப்படின்றத இன்டைரக்டா இன்றைய தமிழக அரசுக்கு வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க. சரி, இவருக்கு யாரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க? இது வந்து தமிழக அரசு, அதாவது திரு ஜோசப் விஜய் அவர்களே டைரக்டரா இவரை வந்து இந்த பதவியில போட்டுட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்றதுதான் வாதம். ஏன் அப்படின்னா, இவர் திரு அருண் IPSக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் இருக்கும்போது அந்த அரசாங்கத்தோட கோலோச்சும் அதிகாரியில் திரு அருண் IPS அவர்களும் ஒருவர். இவர் மீது கடும் விமர்சனத்தை எலெக்ஷன் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிர்மல் குமார் மற்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இவங்க 2 பேருமே இவர் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்ததோடு மட்டும் இல்லாமல் தேர்தல் கமிஷன்ல இவரை கமிஷனரா மாத்தணும், அப்பதான் தேர்தல் நியாயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்க. அப்பேற்பட்ட திரு அருண் IPS அவர்களை இப்ப வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையோட டைரக்டரா போட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, TVKவோட கூட்ட ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்கிற ஒரு கட்சியில இருக்கிற ஒரு தலைவர், அதாவது திருமாவளவன் அவர்கள் பரிந்துரையில பேர்ல தான் இவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டதாக திரு ஷவுகு சங்கர் அவர்கள் அவருடைய x.comல தெளிவா சொல்லியிருந்தாரு. சோ இதோட மட்டும் இல்லாம இவர் இன்னும் 10 அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் ரெக்கமெண்ட் செய்திருக்காருன்னு சொல்லி ஜூனியர் விகடன்லயும் மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது எதனால சொல்லுது? இதை சொல்றது மட்டும் இல்லாம தூய ஆட்சிக்கு இவர் சாட்சியா அப்படின்றது, அதாவது விஜய் அவர்கள் தூய ஆட்சி கொடுக்கப்படும் சொன்னார் இல்லையா, தூய ஆட்சிக்கு இவரா சாட்சி அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாரும் கேலியும் கிண்டலும் செய்யும் அளவுக்கு இன்று தமிழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சோ பார்க்கலாம், எதிர்கட்சிகள் விமர்சனத்துக்கு ஏற்றாற் போல இந்த தமிழ்நாடு அரசு செயல்பட போகிறதா, அல்லது திரு விஜய் அவர்கள் விழித்து எழுவாரா, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாரா என்பதை இனி வரும் காலங்களில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.